ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முட்டைக்கோஸ் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வெங்காயம் கூட தேவையில்லை, முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமாக செய்யலாம். நல்லா டேஸ்டியாக மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மொறுமொறுப்பான நல்ல கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா, முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேங்க. பாதி முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் பார்த்தீங்கன்னா இது 2.5 கப் அளவுக்கு இருக்குங்க. ஒரு பாதி முட்டைக்கோஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இது கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 60 மில்லி அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். 1/4 கப் தண்ணியே போதுமான அளவாக இருக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நல்லா சூடாக இருக்க எண்ணெய் சேர்க்க போகிறேன். இது பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்க எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறனால நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்மளுக்கு பக்கோடா நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் இதோட பதம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்படி எடுத்து கையில் எடுத்து போடுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து லைட் அப்படி அழுத்தி அழுத்தி நம்ம போட போகிறோம். சின்ன சின்ன வடைகள் மாதிரி நம்ம போட போகிறோம் பக்கோடாவை. இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பக்கோடாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக கையில் தட்டி தட்டி இது போட்டுருங்க. இது மாதிரி விரல்லையே தட்டி தட்டி இந்த மாதிரி போட்டுடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1 நிமிஷம் விட்டு இப்படி லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய கேபேஜ் பக்கோடா, முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா இப்போ பாருங்கள் வடிச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டிருக்கேங்க. சூப்பரான நல்ல கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப எண்ணெய் குடிக்காதுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாவுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்க எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கோம். அதனால் எண்ணெய் குடிக்காது. ஒரு 2 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்ல மொறுமொறுப்பான சுவையான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதில் முட்டைக்கோஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோன்றதே தெரியாதுங்க. டேஸ்ட்டே சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.